இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள். அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்ம சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குதுங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குங்க. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. மிதுன ராசி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம்ங்க. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு இல்லையா? எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. ராத்திரி தூங்கும்போது கூட நிம்மதி இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்பதான் மாறும்னு ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுதுங்க. குறிப்பா வரப்போற நாட்கள்ல அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாமுங்க. சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லலைங்க. கிரகங்களோட அமைப்பு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க ராசிக்கு கொடுக்க போகுதுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பெரிய திருப்பம் சும்மா தானா நடந்துராது. ஒரு குறிப்பிட்ட உறவு மூலமா, ஒரு நபர் மூலமா தான் உங்க வாழ்க்கை திசை மாற போகுதுங்க. அந்த நபர் யாரு, அவங்க எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, வந்ததும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம்ங்க. இந்த பதிவும் கொஞ்சம் கூட நகர்த்தாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. அதுவரை நீங்க யாரை நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. நல்லா பேசுறாங்களே, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்களேன்னு நினைச்ச உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்களே உங்களை பத்தி தப்பா பேசி உங்களை தனிமரமா நிக்க வச்சிருப்பாங்க. இனிமே இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாதுன்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக மாற்றங்கள் உங்களுக்காகவே ஒரு உயிரை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அது காதலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல நண்பனா இருக்கலாம், இல்ல உங்க தொழில ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம். ஆனா அந்த உறவு உங்களுக்குள்ள வரும்போது 10 முக்கியமான அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்குங்க. அதை வச்சு நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கான விடுவு காலம் பிறந்துருச்சுன்னா. அந்த 10 அறிகுறிகள்ல முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணமே இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டிக்கொள்ளுங்க. இத்தனை நாளா காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வு, ஒரு பயம், இன்னைக்கு நாள் எப்படி போகுமோங்கிற ஒரு பதற்றம் உங்களுக்குள்ள இருந்திருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல திடீர்னு ஒரு நாள் காலையில முழிக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்க உதட்டுல ஒரு புன்னகை வருங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா தோன்றுங்க. யாரோ ஒருத்தர் நமக்காக வர்றாங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்க்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்க ஆள் மனசுல இருந்து எழும்பும் போது இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற முதல் குறிப்பு இதுதாங்க. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்க உடம்புலையும் மனசுலையும் பரவ ஆரம்பிக்குங்க. இது நடக்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க. நம்மளா இப்படி இருக்கோம், இவ்வளவு நாளா இருந்து கவலை எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்களே யோசிப்பீங்க. அடுத்ததான் நீங்க கவனிக்க வேண்டிய 2வது அறிகுறி உங்க கனவுகள்ல வரப்போற மாற்றங்கள்ங்க. இத்தனை நாளா உங்களுக்கு வந்த கனவுகள் எல்லாம் ஏதோ உங்களை துரத்துற மாதிரியோ, நீங்க எங்கேயோ விழுற மாதிரியோ ரொம்ப பயமுறுத்துற கனவுகளா இருந்திருக்குமுங்க. ஆனா இனிமே உங்களுக்கு வரப்போற கனவுகள் ரொம்ப தெளிவா இருக்குமுங்க. முன்பின் தெரியாத ஒரு முகம் உங்க கனவுல அடிக்கடி வந்து போகுமுங்க. அவங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசுற மாதிரியோ, உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிற மாதிரியோ நீங்க கனவு காண்பீங்க. சில நேரங்கள்ல பூக்கள், தெய்வங்கள், இல்லைன்னா ரொம்ப அமைதியான இடங்கள் உங்க கனவுல வருமுங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்க வாழ்க்கை முழுசா மாத்த போற அந்த உறவு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கிற பிரபஞ்சம் உங்களுக்கு கனவுகள் மூலமா முன்கூட்டியே உணர்த்துதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டைகள், குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. உங்க மேல இருந்த கோபங்கள் எல்லாமே பனி மாதிரி விலகுமுங்க. இது எல்லாமே அந்த ஒரு உறவு உள்ள வர்றதுக்கான ஒரு பெரிய ஆரம்பம்ங்க. 3வது ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா உங்க கையில காசு தங்காம தண்ணி மாதிரி செலவாகிட்டு இருந்திருக்குமுங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வழியில வீண் விரயம் ஆகிட்டே இருந்திருக்குமுங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு எந்த எதிர்பார்க்காத இடத்துல இருந்தோ உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளா வரலன்னு நீங்க மறந்து போன பணம் கூட உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்க தொழில இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல ஜீவன் தன்னோட அதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே உங்களுக்கு கொண்டு வராங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க. அவங்க உங்க வாழ்க்கையில முழுசா நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்களோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. என்னாலாவது அறிகுறி உங்க உடம்புலையாவது ஆரோக்கியத்திலையும் தெரிய ஆரம்பிக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே கடந்த சில மாசங்களா உடம்புல ஏதோ ஒரு அசதி, முதுகு வலி, இல்லைன்னா தூக்கமன்மை பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பெருசா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி ஒரு சேர்வு இருந்திருக்குங்க.
ஒரு சோர்வு இருந்திருக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க, திடீர்னு ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள ஊடுருவுங்க. ரொம்ப நாளா உங்கள வாட்டி எடுத்த அந்த சோர்வு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம மறைஞ்சிருமுங்க. முகத்துல ஒரு தனி கலை வந்துருமுங்க. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், நம்ம முகமா இது இவ்வளவு பிரகாசமா இருக்கேன்னு. அந்த அளவுக்கு உங்கள சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை உருவாக ஆரம்பிக்குமுங்க. அடுத்ததா 5வது அறிகுறி, உங்கள சுத்தி நடக்கிற சில விசித்திரமான ஆச்சரியங்கள். இத நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியுமுங்க. நீங்க வெளிய எங்கேயாவது போகும்போது, இல்லன்னா சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் திடீர்னு கண்ல படுமுங்க. மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தி நினைப்பீங்க. அது அடுத்த நிமிஷமே வெளியில நடக்குமுங்க. யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் உங்களுக்கு தற்செயலா ரொம்ப பெரிய உதவி செஞ்சுட்டு போவாங்க. இதெல்லாம் சும்மா நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாமுங்க. ஆனா கிடையாது. இயற்கை உங்ககிட்ட ஏதோ பேச முயற்சி பண்ணுதுங்க. உங்களுக்கான அந்த ஒரு உறவு உங்கள தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான பாதை தயாராகிடுச்சுன்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்கான வேலை தான் இதெல்லாம்ங்க. அந்த நபர் உள்ள வரும்போது இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா ஒரு பெரிய நிம்மதியை நீங்க அனுபவிக்க போறீங்க. 6வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்குமுங்க. இத்தனை நாளா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருந்த போலி முகங்களை உங்களால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காதுங்க. ஆனா இப்ப திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி பல பேரோட நிஜ முகங்கள் தெரிய ஆரம்பிக்குமுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை பின்னாடி பேசினவங்க எல்லாரும் தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இதை நினைச்சு நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வந்திருக்குமுங்க. நம்ம வாழ்க்கைக்கு யார் தேவையோ அவங்க மட்டும் இருந்தா போதுங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்க வருவீங்க. உங்களுக்கான அந்த நல்ல உறவு ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தேவையில்லாத கெட்ட மனிதர்களை எல்லாம் பிரபஞ்சமே தள்ளி வைக்கிற வேலை தான் இதுங்க. 7வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இயற்கையும் வாயிலா ஜீவன்களும் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்குங்க. நீங்க வெளியில போகும்போது தெருநாய்கள் உங்ககிட்ட வாலாட்டிட்டு வருமுங்க. வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகள் இத்தனை நாளா இருந்ததை விட உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்குமுங்க. காக்காவோ இல்ல வேற ஏதோ பறவையோ உங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தோணலாமுங்க. ஆனா மிருகங்களும் பறவைகளுக்கும் மனுஷங்களை விட ஒரு நல்ல உள்ளுணர்வு இருக்குங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம், அதாவது ஒரு நேர்மறையான சக்தி உருவாக ஆரம்பிச்சிருக்குங்கிறத அதுங்க முன்கூட்டியே உணர்ந்து உங்ககிட்ட நெருங்கி வருதுங்க. அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அதிர்ஷ்டத்தோட தன்மை அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணுங்க. 8வது அறிகுறி, உங்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம்ங்க. திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகம் வந்துருமுங்க. உங்களை நீங்களே ரொம்ப அழகா வச்சுக்கணும்னு தோணுமுங்க. ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருந்த புது துணிகளை எடுத்து உடுத்துவீங்க. உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து ரசிப்பீங்க. வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், உங்களை சுத்தி இருக்கிற இடத்த ரொம்ப அழகா மாத்தணும்னு ஒரு எண்ணம் வருங்க. ரொம்ப முக்கியமா ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர போறாங்கன்னா எப்படி வீட்டை சுத்தம் பண்ணி தயாரா இருப்பீங்களோ அதே மாதிரி உங்க மனசையும் உடம்பையும் அறியாமலேயே நீங்க தயார்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் இப்படி திடீர்னு நம்மளை நாமளே மாத்திக்கிறோம்னு. ஆனா உங்க ஆள் மனசுக்கு நல்லாவே தெரியுமுங்க. உங்க வாழ்க்கையை வசந்தமாக்க போற அந்த உறவு உங்களை நெருங்கி வந்துட்டாங்க. அவங்கள வரவேற்கத்தான் இந்த முன்னேற்பாடு எல்லாம் நடக்குது. 9வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட எண்கள் திரும்ப திரும்ப கண்ணில் படுமுங்க. எங்க திரும்பினாலும் ஒரே மாதிரியான எண்கள், குறிப்பா கடிகாரத்தை பார்க்கும்போது ஒரே கண்கள் வரதில்லைன்னா வண்டி எண்கள் ஒரே எண்கள் வரது, இல்லைன்னா வண்டி எண்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனா அடிக்கடி நடக்குமுங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நறுமணமும் ஒரு பூவோட வாசம் சம்மந்தமே இல்லாம உங்க மூக்க துளைக்குமுங்க. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல எந்த பூவும் இருக்காதுங்க. இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வரப்போற அந்த உறவு உங்க கூட ஆன்மா அளவுல தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கான அடையாளம் தான் இதுங்க. அவங்க உங்களை பத்தி நினைக்கும் போது அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு வாசனையாகவோ ஒரு எண்களாகவோ தெரிய ஆரம்பிக்குமுங்க. இது ரொம்பவே ஆழமான ஒரு உணர்வுங்க. இதை நீங்க உணரும் போது உங்களுக்கே சிலர் பார்க்குமுங்க. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குமான பந்தம் பிரபஞ்சத்துல ரொம்ப வலிமையானதா உருவாக்கிட்டு இருக்குமுங்க. கடைசியா 10வது அறிகுறி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துகிட்டே இருந்திருக்குமுங்க. பழச நினைச்சு அழுதுட்டு நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே, நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல ஒரு கோபமோ உங்களுக்குள்ள நெருப்பை எரிச்சுக்கிட்டு இருந்திருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய கவலைகள் எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாதிக்காதுங்க. யார் உங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள பத்தி நினைச்சா கூட உங்களுக்கு எந்த கோபமும் வராதுங்க. மனசுல வலியும் இருக்காதுங்க. ஒரு முழுமையான நிம்மதியும் அமைதியும் உங்க மனசுல குடிகொள்ளுங்க. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நமக்கு ஒரு செம்மையான வாழ்க்கை காத்துட்டு இருக்குங்கிற ஒரு அசைக்க முடியாத உங்களுக்குள்ள நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருமுங்க. இந்த மனநிலை உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்களுக்கான அந்த நல்ல உறவு உங்க வீட்டு வாசல் படியில வந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தமுங்க. இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ரொம்ப உஷாராயிக்கணுங்க. உங்க
கஷ்டகாலம் எல்லாம் காத்துல தூசியா பறக்க போகுதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க நீங்க பிறப்பிலேயே ரொம்ப புத்திசாலிங்க. மத்தவங்கள ரொம்ப சுலபமா எடை போட்டுருவீங்க. ஆனா அவங்க நல்ல மனசையும் இறக்க குணத்தையும் பல பேர் அவங்களுக்கு சாதகமா தவறா பயன்படுத்திட்டாங்க. அதுக்கான முழு நியாயம் கிடைக்கிற நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்களுங்க. அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்ததும் முதல்ல உங்க உடைந்த மனசு சரி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா ஒரு ஆணிவேரா இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி நிறுத்துவாங்க. இத்தனை நாளா தனிமையில தனியா போராடின உங்களுக்கு சாஞ்சுக்க ஒரு நல்ல தோல் கிடைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்குமுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரு உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ரொம்ப கெத்தா தலையெடுத்து வாழ்வீங்க. தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அதுக்கான மிகப்பெரிய அஸ்திவாரம் தான் இந்த ஒருத்தரோட வருகைங்க. இந்த 10 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான முதல் வேலை ஒன்று இருக்குதுங்க. அதை கவனமா கேட்டுக்கோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசுல பட்டதை உள்ளென்று வைத்து புறமொன்று பேச தெரியாதுங்க. டக்குன்னு வெளியே சொல்லிடுவாங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நம்மள கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு அந்த உடனே நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துக்கணும் தான் உங்க வெள்ளந்தி மனசு நினைக்குமுங்க. ஆனா இப்ப அந்த தப்பை மட்டும் நீங்க செஞ்சிடவே கூடாதுங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சி பிடிக்காத பல கெட்ட கண்கள் உங்களை சுத்தி எப்பவும் நோட்டமிட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நீங்க எப்ப சறுக்குவீங்க, உங்க வாழ்க்கையில எப்ப கும்மி அடிக்கலாம்னு காத்துட்டு இருக்கிற கூட்டம் தான் உங்களை சுத்தி அதிகம்ங்க. அதனால அந்த குறிப்பிட்ட உறவு முழுசா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு ஆழமான நிலைப்பாட்டை அடையிற வரைக்கும் ஒரு பெரிய அமைதியை நீங்க கடைபிடிக்கணுங்க. உங்க சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே ஒரு ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலயும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள முழுசா வந்ததும் உங்க தொழிலையும் வேலை பார்க்குற இடத்துலயும் ஒரு அசுர வளர்ச்சி கட்டாயம் இருக்க போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க எவ்வளவுதான் உண்மையா உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்காது. உங்களை வேலை வாங்கினவங்க வேற யாரும் உங்க உழைப்பை திருடியவங்க பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அப்படி கண்டிப்பா நடக்காதுங்க. உங்களுக்கான அந்த உறவு உங்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துவாங்கன்னா உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற முழு திறமையும் வீரியமா வெளியே வருமுங்க. எந்த விஷயத்திலையும் தயங்காம நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாகவும் திட்டவட்டமாகவும் இருக்குமுங்க. இவ்வளவு நாளா உங்களை மதிக்காதவங்க எல்லாம் நீங்க சொல்றத வாய்ப்புத்தி கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் அந்த இடத்துல ஓங்க போகுதுங்க. குறிப்பா சொந்த தொழில் செய்யற மிதுனராசி நேயர்களுக்கு இந்த நபரோட வரவு ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்குமுங்க. இவங்க வந்த அதிர்ஷ்டம் பல நாளா முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் கூட நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்குமுங்க. உங்க தொழில நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் நெருங்கிடுச்சு தான் சொல்லணுமுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்க குடும்பத்துல இத்தனை நாளா உங்களை ஒரு பொறுப்பில்லாத ஆளா இல்லைன்னா எதையும் சாதிக்க துப்பில்லாதவனா எடை போட்டவங்க எல்லாம் வாயடிச்சு போற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை முழுசா மாறப்போகுதுங்க. ஒரு பெரிய முதிர்ச்சியும் பக்குவம் உங்க பேச்சிலையும் செயல்லையும் ரொம்ப அழகா வெளிப்படுமுங்க. அந்த உறவு உங்களுக்கு பின்னணியிலிருந்து கொடுக்கிற தைரியம் அப்படிப்பட்டதுங்க. அவங்க நம்ம கூடவே எப்பவும் இருக்காங்கிற அந்த ஒரு தைரியமே உங்களை ஒரு பெரிய மலை மாதிரி எந்த பிரச்சனையிலையும் அசையாம உறுதியா நிக்க வைக்குமுங்க. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் உங்களை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சட்டு கண்ணீர் வர அளவுக்கு கூட அவங்க கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாதுங்க. அப்படி ஒரு ஆழமான யாருமே இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்காத ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையான அன்புக்காகத்தானே இத்தனை வருஷமா நீங்க பல பேர்கிட்ட ஏமாந்து ஏங்கி தவிச்சீங்க. அந்த ஏக்கங்கள் எல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில இருந்தே முழுசா காணாம போகுதுங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காதுங்க. இவ்வளவு நாளா நீங்க ஆசைப்பட்ட பல விஷயங்களை கையில காசு இல்லையேன்னு நினைச்சு உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேன்னு ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த நல்ல ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க பொருளாதார நிலைமை மலமலன்னு உயருமுங்க. அவங்க கொண்டு வர அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டதுங்க. உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஒரு கனவு இருந்திருக்கும் பாத்தீங்களா? அது எல்லாமே இப்ப எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா கைக்கூடி வரப்போகுதுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுக்கே இது கனவா இல்லை நனவான்னு ஒரு நிமிஷம் கிள்ளி பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தனம் ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுதுங்க. இதுக்கு முழுக்க காரணம் அந்த ஒரு உறவுங்க. உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்துல இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப முழுசா குணமாகிடுமுங்க. மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்புல பாதி நோய் பறந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உங்க வாழ்க்கையில இப்ப நிஜமாக போகுதுங்க. இத்தனை நாளா மன உளைச்சலால சரியா சாப்பிடாம தூங்காம உங்க உடம்ப நீங்களே ரொம்ப கெடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த நபர் உங்க மேல காட்டுற அதீத அக்கறையால நீங்க உங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க. நேரம் தவறாம சாப்பிடுறது, நல்லா நிம்மதியா தூங்குறதுன்னு உங்க வாழ்க்கை முறையே ஒரு நல்ல பாதையில பயணிக்க ஆரம்பிக்குமுங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த ஒரு சோகம் முழுசா மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவும் பிரகாசமும் ஒட்டிக்கொள்ளுமுங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன
என்ன முகம் இவ்வளவு கலையா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருச்சு போலன்னு ஆச்சரியமா கேட்குற அளவுக்கு நீங்க ரொம்பவே இளமையா ரொம்ப அழகா மாற போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆன்மீக ரீதியிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இவ்வளவு நாள் கஷ்டத்துல கடவுளே இல்லைன்னு கூட நீங்க சில நேரம் விரக்தியில புலம்பி இருப்பீங்க. கோவிலுக்கு போனாலும் எந்த வேண்டுதலும் பலிக்கலையேன்னு ஒரு பெரிய கோபம் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்குமுங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்தி பிறக்குமுங்க. நம்மளை காப்பாத்த இயற்கை ஒரு வழியை காட்டுச்சுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள வருங்க. குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. நீங்க அதை ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இத்தனை நாளா உங்க குடும்பத்துல இருந்த சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் அந்த ஒரு நல்ல மனிதரோட பாதசோடு உங்க வீட்டுல பட்ட உடனே காத்துல கரைஞ்சு போயிடுங்க. உங்க வீட்டுல ஒரு மங்களகரமான சூழ்நிலை எப்பவும் நிலவுங்க. காலையில எழுந்த உடனே ஒரு நேர்மறையான சக்தி உங்களை சுத்தி எப்பவும் பாதுகாப்பா அரணா இருக்கிறது நீங்க மனசார உணர்வீங்க. இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சேர்க்கையினால உங்க வாழ்க்கையில அமைய போற அந்த ஒரு அற்புதமான சந்திப்புனாலதான் முழுசா கிடைக்க போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். இத்தனை நாளா உங்க சுத்தி இருந்த சொந்தக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி உங்களை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. இதோ இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்களால எந்த முன்னேற்றமும் வராதுன்னு உங்க முகத்துக்கு நேராவே பல பேர் ரொம்ப அலட்சியமா பேசியிருப்பாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசை ரம்பம் போட்டு அறுத்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்து மாறப்போகுது பாத்தீங்களா? அது இவங்க எல்லாரோட வாயும் தானா அடைக்க போகுதுங்க. நீங்க எப்படி வாழ்ந்து காட்டுவீங்கன்னு சந்தேகப்பட்டவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்ததும் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கூனி குறுகி நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமானதா உயரப்போகுதுங்க. உங்களை தூக்கி நிறுத்துறதுக்காகவே பிரபஞ்சம் அனுப்பி வச்ச ஒரு தூணு மாதிரி தாங்க அவங்க உங்க வாழ்க்கையில செயல்பட போறாங்க. இந்த உறவு ஏதோ நேத்து இன்னைக்குன்னு தற்செயலா உங்க வாழ்க்கையில வந்தது கிடையாதுங்க. இது பல ஜென்மங்களா அவங்க தொடர ஆத்ம பந்தம் தான் சொல்லணுமுங்க. அதனாலதான் இத்தனை கஷ்டங்களையும் வழிகளையும் நீங்க தாண்டி வரும்போது சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. உங்களை சுத்தி இவ்வளவு துரோகங்கள் நடந்தும் நீங்க உங்க நல்ல குணத்தை மாத்திக்கல பாத்தீங்களா? அதுக்காக கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சன்மானம் தான் இந்த உறவுங்க. அவங்க உங்க வாழ்க்கையில வந்ததும் உங்க மேல விழுந்த பழிச்சொற்கள் அவமானங்கள் எல்லாமே காணாம போயிடுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்க ராசிநாதனான புதன் பகவானோட முழு அனுகிரகமும் இப்போ உங்க வாழ்க்கைக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால உங்க புத்தி கூர்மை முன்னை விட ரொம்ப வேகமா வேலை செய்யுங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும் ஒரு பெரிய வித்தை உங்களுக்குள்ள தானாகவே வந்து சேருங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப தைரியசாலியா எதையும் சுலபமா கடந்து போறவங்களா தெரிஞ்சாலும் உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையானதுங்க. சின்னதா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட உள்ளுக்குள்ள ரொம்ப நொறுங்கி போயிடுவீங்க. ஆனா அதை வெளியில காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடயே எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலியை புரிஞ்சுக்கிற சக்தி இது வரைக்கும் யாருக்கு இருந்திருக்காதுங்க. ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல ஜீவன் உங்க கண்களை பார்த்தே உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க சொல்லாமலேயே உங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பாங்க. ஒரு குழந்தையை எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமோ அதே மாதிரி உங்களை அவ்வளவு பத்திரமா பாசமா பாத்துக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு அன்பு உங்களுக்கு உண்மையா கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட காயங்கள் எல்லாமே சுவடு தெரியாம ஆறி போயிருமுங்க. உங்க முகத்துல ஒரு உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் எப்பவுமே தங்கிடுமுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாவே ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப ஆழமா யோசிச்சு நடக்காத ஒன்ன கூட நடந்ததா கற்பனை பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய பயத்தை உருவாக்குவீங்க. ராத்திரி தூங்கப்படுத்தா கண்ணுல தூக்கமே வராது. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து மனசை போட்டு ஒரு வழியாக்கிருமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இந்த பெரிய மாற்றத்துல உங்க தூக்கம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? எந்த ஒரு கவலையும் இல்லாம மனசுல எந்த பாரமும் இல்லாம ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஆழமான ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த நல்ல அதிர்வலைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பயத்தை எல்லாம் வேரோட புடுங்கி எரிஞ்சிருமுங்க. ஒருத்தர் நம்மளை பார்த்துக்க இருக்காங்க, இனிமே நமக்கு எந்த குறையுமே வராதுங்கிற ஒரு பெரிய தைரியம் உங்க தூக்கத்துல கூட ஒரு அமைதியை கொடுக்குமுங்க. இத்தனை நாளா யாராவது உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசினா கூட இவன் என்ன காரியத்துக்காக நம்ம கிட்ட இப்படி தேன் ஒழுக பேசுறான்னு ஒரு சந்தேகம் உங்க மனசுக்குள்ள தானா வந்துருமுங்க. அது உங்க தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல பல போலி முகங்களை நீங்க பார்த்து ஏமாந்து போயிருக்கீங்க. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுங்கிற ஒரு பெரிய குழப்பத்திலேயே தான் இவ்வளவு நாளா உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன சந்தேகமும் வரவே வராதுங்க. உங்களை அறியாமலே ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க மேல உங்களுக்கு வரும். உங்க ஆள் மனசுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருங்க. இவங்க நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க, நம்மளை எந்த ஒரு சுயநலமும் இல்லாம உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய தடுப்பு சுவரை உடைச்சிட்டு அவங்க உங்க உசுருக்கு உசுரா கலக்க போறாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிச்சப்போ உங்களை எட்டி கூட பார்க்காத சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ உங்க நிலைமையை பார்த்துட்டு தானா
வலிய உங்ககிட்ட ஒட்டிக்க பார்ப்பாங்க. திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நாடகம் ஆடுவாங்க. ஆனா இப்ப நீங்க பழைய மிதுன ராசிக்காரங்க கிடையாது. யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய வித்தை தெரிஞ்சிருக்குமுங்க. யாருக்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை எவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குமுங்க. அதே சமயம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈரமும் இரக்கமும் கொஞ்சம் கூட குறையாதுங்க. உங்களுக்கு சின்னதா ஒரு உதவி செஞ்சவங்களை கூட நீங்க எப்பவும் மறக்க மாட்டீங்க. இப்போ உங்க கை ரொம்ப ஓங்கி இருக்க போகுது. அதனால உங்க மாதிரி கஷ்டப்படுற பல பேரோட நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்து அவங்களையும் உங்க கூடவே சேர்த்து கை தூக்கி விட போறீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் தராம உங்களை சுத்தி இருக்கிற பல பேரோட இருட்டையும் போக்க போறாங்க. இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்ததா நடக்க போகுதுங்க. கண்டிப்பா பல பேரோட கண் திருஷ்டி உங்க மேல விழுமுங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் ஒன்னத்துக்கும் ஆகாதவன உங்களை நினைச்சவங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கிற பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய பொறாமை அவங்க கண்ணுல வருங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் உங்க எதிர்கால திட்டங்களை பத்தி முன்கூட்டியே சொல்லாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த உறவை பத்தியும் அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷங்களை பத்தியும் பெருமையா மத்தவங்க கிட்ட பேசவே கூடாதுங்க. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைகள்ல கண்டிப்பா வீட்டுல கல்லுப்பு போட்டு வீட்டை தொடைங்க. வீட்டு வாசல்ல படிகாரம் கட்டி தொங்க விடுங்க. எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிற அந்த கெட்ட பறவையிலிருந்து உங்களையும் உங்க உறவையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய அரணா செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பேரை பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ ஏமாற்றங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க வாழப்போற வாழ்க்கை முன்கூட்டியே எழுதி வச்ச ஒரு அழகான காவியம் மாதிரி ரொம்ப பிரமாதமா இருக்க போகுதுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், வறுமை, தனிமை இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்கேன் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த நல்ல காலம்ங்க. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம் இப்ப காத்துட்டு இருக்குதுங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற உங்களுக்காகவே எந்த எல்லைக்கும் போற ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருக்கும்போது இந்த உலகத்துல நீங்க சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்குமுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்குமுங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயங்களும் முழுசாரி ஒரு முழுமையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்குமுங்க. மிதுன ராசி நேயர்கள் நீங்க பிறப்பாலேயே ரொம்ப நல்லவங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம உங்க கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு ஓடி போய் உதவி செய்யற அந்த தங்கமான மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல காலத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆகணுங்க. அதுக்கான நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்க போகுதுங்க. எந்த சூழ்நிலையும் உங்க குலதெய்வத்தை மட்டும் எப்பவும் மறக்காம மனசார கும்பிடுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களோட முன்னோர்களோட புண்ணியமும் தாங்க. இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்தமா, புது நம்பிக்கையா, புது பொலிவா இருக்க போகுதுங்க. எந்த கவலையும் படாம ரொம்ப தைரியமா உங்க அடுத்தடுத்த நாட்களை சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு துணையா உங்களை எப்பவும் பாதுகாக்கிற ஒரு சக்தி எப்பவும் உங்க கூடவே இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்களோட மனசு உண்மையிலேயே ஒரு ஆழமான கடல் மாதிரிங்க. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சோகை இருந்தாலும் வெளியில யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பெரிய சிரிப்பை முகத்துல வச்சுக்கிட்டு சுத்துவீங்க. உங்க சிரிப்பை பார்த்துட்டு பல பேர் இவங்களுக்கு என்னப்பா எந்த கவலையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு தப்பா நினைச்சுக்குவாங்க. ஆனா ராத்திரி தனிமையில உட்கார்ந்து நீங்க வடிச்ச கண்ணீர் அந்த தலையணைக்கு மட்டும்தான் தெரியுங்க. இப்படி உங்க மனசுக்குள்ள வெளுத்து வாங்கின அந்த சோகங்கள் எல்லாமே இனிமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காகவே அவங்க பிறந்து வந்திருக்காங்களோன்னு உங்களுக்கு தோணுங்க. நீங்க எதுக்காகவும் அழக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தைய அவங்க ரொம்ப அழகா வெளியில கொண்டு வருவாங்க. இத்தனை நாளா உலகத்துக்காக நடிச்சிட்டு இருந்த நீங்க இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பகட்டும் இல்லாம ரொம்ப இயல்பா வாழ ஆரம்பிப்பீங்க. தொழில் ரீதியா நீங்க பார்க்க போற உச்சம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுதுங்க. இவ்வளவு நாளா ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதுல 1000 தடைகள் வந்திருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சரிக்கி விட்டுருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவா திறக்க போகுதுங்க. குறிப்பா சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. உங்களுக்கு தேவையான முதலீடோ இல்ல சரியான வழிகாட்டுதலோ ரொம்ப சுலபமா உங்களை தேடி வருமுங்க. உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா இவங்க சரியா செய்வாங்களான்னு சந்தேகப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க பேச்சுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுதுங்க. நீங்க சொல்றதுதான் சட்டம்ங்கிற அளவுக்கு உங்க ஆளுமே ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுதுங்க. அவங்க உங்க கூடவே நின்று எல்லா காரியங்களையும் ரொம்ப சிறப்பா முடிச்சு கொடுப்பாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரும்போது உங்களுக்குள்ள எந்த ஒரு தலைக்கணமும் வந்துடாதுங்க. பல பேர் கொஞ்சம் பண்ண வந்த உடனே
பழசையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப திமிரா நடந்துப்பாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்க நீங்க அப்படி கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் உங்க பழச நீங்க ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. உங்க கூட இருந்தவங்களையும் அந்த அளவுக்கு கை தூக்கி விடுவீங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் சுவட தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எந்த குறையும் இல்லாம வாங்கி குடுப்பீங்க. உங்க அப்பா, அம்மாவுக்கு, உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நீங்க ரொம்பவே பூரிச்சு போவீங்க. இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சுங்கிற ஒரு முழுமையான திருப்தி உங்களுக்கு கிடைக்குமுங்க. இதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக சொல்றது கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு வலுவான இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்குதுங்க. அதனால இந்த நல்ல நேரத்தை முழுமையா நம்பி ஏத்துக்கோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான ரகசியத்தை நான் இவங்க சொல்லி ஆகணுங்க. இவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பத்தி சொன்னேன் இல்லையா? இதுல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்குதுங்க. அதை நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இவ்வளவு காலம் நீங்க இருட்டுல இருந்தீங்க, யாருமே உங்களை பெருசா கண்டுக்கல. ஆனா இனிமே உங்ககிட்ட ஒரு தனி வசீகரம் தானாகவே வரப்போகுதுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும். மத்தவங்க உங்ககிட்ட பேச தயங்கின காலம் போய் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு உங்க மதிப்பு உங்களுக்குள்ள உங்க ஊருக்குள்ளேயும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி பிரம்மாண்டமா கூட போகுதுங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி வரப்போகுது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு நபர் மூலமா உங்க மனசுக்குள்ள வந்த ஒரு ஆழமான நிம்மதி தாங்க. உங்களுக்குள்ள ஒரு உண்மையான சந்தோஷம் இருந்தா அது முகத்துல தானா பிரகாசமா தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது 100% உங்க விஷயத்துல இப்ப நடக்க போகுதுங்க. இவ்வளவு நாளா உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க தயவு வேணும்னு உங்க பின்னாடி வர போறாங்க. ஆனா நீங்க அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. பணம் காசு விஷயத்துல உங்களை இருந்த எல்லா தடைகளும் முழுசா விலகி ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. பணம் உங்க கைக்கு வந்த உடனே உங்ககிட்ட கடன் கேட்கறதுக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கும் பல பேர் புதுசா புதுசா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு வருவாங்க. இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நின்னப்போ எட்டி கூட பார்க்காதவங்க எல்லாம் இப்போ உங்க லாபத்துல பங்கு கேட்க வருவாங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. அங்கதான் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அந்த நல்ல உறவு. அவங்க இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு பெரிய கவசமா நின்று உங்களை காப்பாத்துவாங்க. யார் நல்லவங்க, யார் கிட்டவங்க, யார் காசுக்காக உங்ககிட்ட பழகுறாங்கன்னா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எப்படி அதை இன்னும் பல மடங்கா பெருக்கணும்னு அவங்க உங்களுக்கு பெரிய வழிகாட்டியா இருப்பாங்கங்க. உங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறைக்கே சேர்த்தாலும் குறையாத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து உங்க கையில வந்து பத்திரமா சேர போகுதுங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்குங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார் எப்படிப்பட்டவங்கன்னு மனுஷங்களை எடை போடுற ஒரு பெரிய வித்தையை அந்த கஷ்டங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குங்க. அதனால இனிமே எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தப்பான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த உறவை நீங்க எப்படி பார்த்துக்கணும்னா உங்க கண்ணுக்குள்ள வச்சு அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணுங்க. ஏன்னா அந்த உறவு மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கான நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குங்க. அவங்க மனசு நோக்கும்படி நீங்க எப்பவும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடக்கூடாதுங்க. உங்க 2 பேரோட இந்த ஆத்ம பந்தம் பல காலத்துக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிக்க போகுதுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று அடி வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் ஒரு புது திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமா ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுங்க. அந்த முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க உங்க மனசையும் உடம்பையும் முழுசா தயார்படுத்திக்கோங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த அழகான வாழ்க்கை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளா இருந்த மறைமுக எதிரிகளை பத்தி நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு நேரா நின்று சண்டை போடுறவங்களை விட உங்க பின்னாடி குழிப்பறிக்கிறவங்க தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம்ங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா பல இடங்கள்ல வதந்தி பரப்பி உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சில நேரம் சொந்தக்காரங்களுக்குள்ள நடக்கிற சொத்து பிரச்சனைகளோ இல்ல தேவையில்லாத வழக்கு சம்பந்த விஷயங்களோ உங்களுக்கு பெரிய தலைவலியா எழுந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நபரோட வருகை உங்க எதிரிகள் எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா அமைய போகுதுங்க. ஏன்னா உங்களுக்காக உங்க கூட நிக்க போற அந்த உறவு ரொம்ப பலமானவங்க. உங்க பக்கம் நிக்கிறத பார்த்தாலே உங்க எதிரிகள் எல்லாம் தெடிச்சு ஓடிடுவாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயங்கள் எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேருமுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப நிறைவேற போகுதுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களுக்கு மனசளவுல நிம்மதியா பயணம் போறது. இத்தனை நாளா கையில காசு இல்லாமையோ இல்லைன்னா கூட துணைக்கு சரியான ஆள் இல்லாமையோ நீங்க நிறைய பயணங்களை தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க கூடவே வரப்போற அந்த உறவோட கை கோத்துட்டு நீங்க ஆசைப்பட்ட எல்லா இடங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா பயணம் பண்ண போறீங்க. ஆன்மீக பயணமா, குலதெய்வ கோவிலுக்கு போறதா இருக்கலாம், இல்ல உங்க மனசுக்கு அமைதி தரக்கூடிய ரொம்ப அழகான இடங்களா இருக்கலாம். அந்த பயணங்கள் மூலமா உங்க மனசுல இருந்த அத்தனை பாரமும் முழுசா இறங்க போகுதுங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த புரிதல் இந்த பயணங்கள் மூலமா இன்னும் பல மடங்கு இருக்க போகுதுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு சந்தோஷமான சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமுங்க.
உங்க வாழ்க்கையில நடக்க போகும் உங்களை பெத்தவங்க முகத்துல ஒரு பெரிய நிம்மதியை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படி கஷ்டப்படுறாங்களே, இவங்க வாழ்க்கை எப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்த உங்க அப்பா அம்மாவுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. நீங்க சந்தோஷமா ஒரு நல்ல நிலைமையில உங்களுக்கு துணையா ஒரு உண்மையான உறவோட ரொம்ப கெத்தா வாழ போறத பார்த்தா அவங்க கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் போதுங்க. உங்களுக்கு கிடைத்த முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. உங்க குடும்பத்தோட குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து காவலுக்கு நிக்க போகுதுங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுமுங்க. நீங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமுங்க. அதனால இனிமே எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லைங்க. ரொம்ப தைரியமா இருங்க. உங்களுக்கான வசந்த காலம் வந்துருச்சுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்க அந்த அழகான வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க, நீங்க எப்பவும் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிற ஆளுங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை மனசுக்குள்ள ரொம்ப போட்டு குழப்பிக்குவீங்க. இதனாலேயே உங்க மனசுல ஒரு பெரிய சோர்வு எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொண்டு வர போகுதுங்க. அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க முகத்துல ஒரு பெரிய கலை தானாகவே வந்துருமுங்க. உங்க கண்ணுல ஒரு தனி பிரகாசம் இருக்குமுங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் இவங்க முகம் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருச்சு போலன்னு தங்களுக்குள்ள ஆச்சரியமா பேசுற அளவுக்கு உங்க தோட்டத்துல ஒரு வசீகரம் இருக்குமுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு நீங்க வரும்போது உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, உங்க மனசை நீங்க ரொம்ப பக்குவமா வச்சுக்கணுமுங்க. உங்க மனசு ரொம்ப வெள்ளந்தியான மனசு.